எத்தனை ஜனங்கள் இந்த வெள்ளம் கிராமத்துல இருந்தாலும் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீரப்பா. நீர் எங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர் என்று வாசிக்கிறோமே. அந்த சிலரில் உண்மை உள்ளவர்களாய் இந்த சமூகத்தில் ஆண்டவரே அப்பா நன்றி செலுத்தும்படியாய் ஆண்டவரே வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே. யாருக்குமே கொடுக்காத ஸ்லாக்கியம் அப்பா, யாருக்குமே கொடுக்காத ஸ்லாக்கியம் இந்த கிராமத்துல நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தின வண்ணமாய் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஹல்லேலூயா. அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர் அப்பா. ஆண்டவரே நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நாங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நாங்கள் ஆண்டவரே. எத்தனை பேர்கள் இருந்தாலும் ஆண்டவரே, எத்தனை ஜனங்கள் இருந்தாலும், எத்தனை ஆண்டவரே பணம் படைத்தவர்கள் இருந்தாலும், எத்தனை செல்வாக்குகள் இருந்தாலும் ஆவியானவரே அப்பா ஒன்றுமே இல்லாத ஆண்டவரே அப்பா சோதனை கர்த்தாவே ஆண்டவரே எதுக்குமே யூஸ் இல்லாத எங்களை நீர் எடுத்து ஆண்டவரே பயன்படுத்தி இருக்கிறீரே ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே நல்ல படிப்பு இல்ல, பணம் இல்ல, வசதி இல்ல, ஆனாலும் நீர் எங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவரே விதத்தை நினைத்து நாங்கள் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆயிரம் பேர் கையிலே உமக்கு நன்றி. ஆயிரம் பேர் கையிலே என்னை தெரிந்தி உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. நான் இருப்பதோ நிர்மூலமாகாததோ, நான் இருப்பதோ நிர்மூலமாகாததோ. உங்க கிருபைதா எல்லா கிருபைதா, உங்க கிருபைதா எல்லா கிருபைதா. மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறக்காம இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறக்காம இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ உம்மை மறக்காம இந்த உலகில் வாழ்வேனோ. உம்மை மறப்பேனோ மறந்து போவேனோ இந்த உலகில் வாழ்வேனோ. ஆண்டவரே உங்களை மறந்து இந்த உலகத்தில் எங்களால் வாழ முடியாதப்பா. ஆண்டவரே நீங்க இல்லை என்றால் அப்பா சுத்திரம் கர்த்தாவே இந்த பூமியில எங்களால் வாழ முடியாதப்பா. ஒரு நாள் ஆண்டவரே எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், ஒரு நாள் உங்களை மாத்திரம் நாங்கள் மறக்கவே மாட்டோம். ஒரு நாள் உங்களை மாத்திரம் நாங்கள் மறக்கவே மாட்டோம். போல ஆண்டவரே அப்பா என் தேவன் அற்புதம் செய்தாலும் செய்யாமல் போனாலும், எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் அவரிலே நாங்கள் உண்மையா இருப்போம் என்று ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒரு நாளும் உங்களை மறந்து போகவே மாட்டோம். உங்களை மறந்தால் இந்த உலகத்துல எங்களால் வாழவே முடியாது. ஆண்டவரே அப்பா அப்பா நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எல்லாவற்றுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீ செய்யற எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாய் தான் மாறும். ஆண்டவரே அதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாளில் ஆராதனை செலுத்தும்படியாக அப்பா உமக்கு ஆராதனை செலுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை ஒன்றாய் கூட்டியே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையில் உடைய நாம மகிமைப்பட்ட கிருபைக்காய் நன்றி. இக்கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்று ஒன்றுமாய் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம்.
சங்கீதம் 86. எல்லாரும் கொஞ்சம் ஏன் நிக்கலாமே, கொஞ்சம் படிக்கிற வரைக்கும் பைபிள் வாசிச்சுட்டு உட்காந்துக்கலாம். படிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம். சங்கீதம் 86. தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே, உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்முடைய என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கர்த்தாவே, என் சத்தத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னைக்கு கேட்டருளுவீர். ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகழும் இல்லை, உம்முடைய கிளைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீ ஒருவரே தேவன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடு துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்த்த பாதாளத்திற்கு தப்புவித்து. தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மனதுருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சாந்தமும் உள்ள தேவன், சத்தியம் உள்ள தேவன். என் மேல் நோக்கமாக்கி எனக்கு இரங்கும். உமது வல்லமையை உமது அடியனுக்கு அருளி உமது அடியனாகிய குமாரனை ரட்சியும். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேர்ச்சிதழை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்பதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்திடுவேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை
சமூகத்துல படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் செபிக்கிறோம். 1, 10, 100, 1000 கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கையினால வேலை செய்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தர் உமக்கென்று கொடுக்கிற இந்த காணிக்கையை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து அதற்கான பலனை கர்த்தர் நீர் ஆண்டவரே இரட்டிப்பாய் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். கொடுக்க முடியவில்லை என்கிற சொல்கிற கரங்களை கர்த்தாவே கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று வார்த்தையின் பிரகாரமாய் கொடுக்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வாசிக்கிறோமே. ஆண்டவரே நாங்கள் கொடுக்கும் போது ஆண்டவரே பெற்றுக்கொள்கிற பலன் மிகுதியா இருக்கும் என்று ஆண்டவரே எங்களுக்கு உறுதி செய்யும்படியாய் செபிக்கிறோம். இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கணும், பலத்தை கொடுத்து கர்த்தர் தான் செய்தார் என்று சாட்சிகளை கர்த்தரை ஏற்படுத்தும்படியாக அந்த 3 பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக நம்ம சபையார் அனைவரும் நம்ம செபிக்கலாம். ஆமென் அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்க அன்பு நல்ல தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. விசேஷமா இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ராஜா அண்ணக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் நுரையீரல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில இருக்கிற அந்த மகன் மேல ஒரு தேவ வல்லமை இறங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் இப்பொழுதே மகனை தொடுவதாக. எந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே பார்ட்ஸ் எல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறதோ, எந்த உறுப்பெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறதோ இப்பொழுதே அந்த உறுப்புல ஒரு வல்லமை புறப்பட்டு செல்லும்படியாய் செபிக்கிறோம். எல்லா வியாதிகளை கர்த்தர் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. ஒரு சான்ஸ் ஆண்டவரே மகனுக்காக நீங்க கொடுக்கும்படியாய் செபிக்கிறப்பா ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் இல்லை ஏசப்பா ஆண்டவரே. மகனை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பலவீனப்படுத்துகிற எல்லா பலவீனத்தின் கட்டுகள் இப்பொழுது நிர்மலமாவதாக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் மனைவியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா சமாதானத்தை தாங்க ஆண்டவரே, பலத்தை தாங்க ஆண்டவரே, நல்ல ஒரு ஆண்டவரே அப்பா தைரியத்தை தாங்க ஏசப்பா ஆண்டவரே. அந்த மருத்துவமனையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் டாக்டர்கள் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் நீர் கேட்டிருக்கிறீர். ஆவியானவர் தாமே இவைகளை மாற்றி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரங்கத்தை மறி உயிர் கொடுத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரங்கத்தா உடைய சன்னதிக்கு நேராய் சாட்சி சொல்லுகிற ஒரு மகனாய் கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் செபிக்கிறார் ஆண்டவரே. பரிபூர்ண சுகம் பலன் ஆரோக்கியம் ஜீவன் அந்த மகன் மேல இறங்கும்படியாய் செபிக்கிறோம். நுரையீரல் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. எந்த நுரையீரல் ஆண்டவரே அப்பா சேதம் அடைந்தது என்று சொன்னார்களோ அதே நுரையீரலை கர்த்தர் நாளிலே நீர் பலப்படுத்தும்படி ஆயிடுச்சு. அந்த குடியை விட்டு வெளியேற கர்த்தர் ஆண்டவர் இந்த ஒரு வாய்ப்பை நீர் கொடுக்கும்படி ஆயிடுச்சு செபிக்கிறோம். சூத்திரம் கர்த்தா விசேஷமாய் பிரகாசனாக்காய் செபிக்கிறோம். மகன் இப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிபி அதிகமா இருக்கு என்று சொன்னாங்கப்பா. இயேசுவின் நாமத்தின எல்லா ஆண்டவரே பிபியை நீர் கண்ட்ரோல் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சோத்திர படுத்த படுக்கையா இருக்கிற அந்த மகனை இயேசுவின் நாமத்தின எழுந்து நடக்க நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா சோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே மகனை தொட்டு சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா புதிய பலன் புதிய ஆரோக்கியம் ஜீவன் மகன் மேல உண்டாகும்படி ஆயிடுச்சு. குடும்பத்துல சமாதானத்தை தாங்கப்பா. விசேஷமாய் ஆண்டவரே பிரதாப்புக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. குடல் பிரச்சனையாய் ஆண்டவரே ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிற அந்த மகனுக்கும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றுங்க. புதிய பலன் மகன் ஆண்டவரே அப்பா உடலில் உண்டாகும்படியாய் செபிக்கிறோம். இவங்கெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறதோ ஏசப்பா இந்த நாளில் எல்லா பலவீனத்தின் கட்டிகளை உடைக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிரதாப்பி உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே. அப்பா உடைய அறிகிற அறிவை மகனுக்கு நீர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. 3 பேரையும் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வீட்டிற்கு கடந்து வர உதவி செய்கிறாங்க. இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தாழ்த்துக்கிறோம் இயேசுவில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டுபடியே கரங்களை தட்டி ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஆமென் அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க 3 பேருக்காக. இந்த வெள்ளத்துல யார் உடம்பு சரியாம இருந்தாலும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபங்கள் அவங்களுக்கு தேவையா இருக்கும். ஆமென் அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் கர்த்தர் என்ன பண்ணுறோம் நல்ல சுகத்தையும் பலத்தையும் அவர் கொடுப்பாராக. ஆனால் படுத்த படிக்கையா இருக்கிறாங்க, எழுந்து நடக்க முடியாமல் இருக்காங்க. கர்த்தர் நல்ல பலத்தை கொடுக்கணும். ஆமென் அல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த மாசத்துல 2ஆம் தேதி அடுத்த மாதம் 2ஆம் தேதி இப்பயே சொல்லிடுறேன். அப்பயே சொன்னதான் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் ஆயத்தமாக. அடுத்த மாதம் 2ஆம் தேதி அமாவாசை போயிடும். காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. எல்லா ஷிப்கார்டு
எல்லா கம்பெனியும் அன்றைக்கினா அது லீவு. ஏன் அன்றைக்கி வந்து டாஸ்மாக் கடையே லீவு தான். ஏன்னா காந்தி ஜெயந்தி, காந்தி பிறந்த தினத்தன்று அமாவாசை நாளாக இருக்கிறதுனால நம்ம விசேஷமாக பெங்களூர்லேருந்து வராங்க, தேவ ஊழியர்கள் வராங்க, ஒரு 4-5 பேர் வருவாங்க. இப்போத்துல நீங்கள் ஆரம்பிக்கணும் ஆத்துமாக்களை கொண்டு வர்றது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மளுக்கு மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாது. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, பிசாசு கட்டிலுக்கிறாங்களோ, எது யாரெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ண இந்த இடத்துல அன்றைக்கி கொண்டு வரணும். அன்றைக்கி டைமிங் வந்து நான் காலையில் வைக்கலாம். அன்றைக்கி லீவாக இருக்கிறது நைட் டைம் ஆகிடும், யாரும் வர மாட்டாங்க. வெளியூரில் நான் காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் அப்படி எக்ஸெட்ரா அவங்களுக்கு பண்ணுற ப்ரேயர் விதம். 4 மணி கூட முடியட்டுமே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லையா? ஜெபிக்கணும். நாளையில இதற்கு எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு அந்த வரவங்களுக்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கிராமத்துக்கு பார்த்தோன்னாவே ரொம்ப தடையாகுதுன்ட்டு. எல்லா தடையும் கர்த்தர் என்ன பண்ணணும்? உடைக்கணும். உடைச்சி வருகிற அமாவாசை அன்று யாரும் எங்கேயும் போயிடாதீங்க. லீவு நாள், சின்ன பிள்ளைங்க நதியா ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிகிட்டு வாங்க, வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு இங்கே நான் காலையில் தான், காலையில் 10 மணிக்கு, காலை 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே நடத்திட்டே போவோம். 1 மணிக்குள்ளே நம்ம முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் ஜோம் பண்ணுறோங்க, ஜோம் பண்ணிக்கலாம். நம்ம நாளையிலையா அப்போ கிராமத்துலேருந்து கிராம ரட்சப்புக்குள்ளே வரணும். முக்கியமாக இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எந்த வியாதியில் இருந்தாலும், வெளியே எந்த கட்டுகள் இருந்தாலும், பிசாசு பிடியில் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும்? விடுதலை ஆகணும். இந்த கிராம விடுதலை ஆகணும். அதுதான் நம்மளுடைய ஒரு நோக்கம். விடுதலை ஆகும்படியாக, ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் நடத்தும்படியாக நம்ம செபிக்கலாம். ஒரு விசை கூட அதுக்காக நாம் முழங்கால் படியிட்டு நம்ம 1 மனத்தோடு செபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அம்மை நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா வருகிற மாதத்தில் ஆண்டவரே அப்பா 2ஆம் தேதி இப்படி கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளில் நடக்கிற கூட்டத்தை இப்படி கரத்தில் அப்பா ஒப்பு கொடுக்குற விடுதலை கூட்டத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வருகிற எந்த ஆண்டவரே அப்பா பிள்ளைகளாக இருந்தாலும் தடையில்லாமல் கர்த்தர் நீர் கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம். வருகிற ஊழியக்காரர் இப்படி கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே வல்லமையாய் இந்த இடத்துல பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரே அப்பா எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு, ஆண்டவரே பிசாசானவன் எந்த ஒரு ஆண்டவரே சதி திட்டங்களும் தீட்டாதபடிக்கு எல்லா தடைகள் கர்த்தர் உடைத்து, ஆண்டவரே எல்லா பலவானிகளும் கர்த்தர் முந்தி நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நாளில ஆண்டவரே எங்கள் கிராமத்துக்காக நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா தொடர்ந்து இதுக்காக நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே இப்படி கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிடிக்கும். ஆமென் ஆமென். அல்லேலூயா. போய் சொல்லுங்க, அக்கம் பக்கம் கிட்ட சொல்லுங்க, வீட்டார்கிட்ட சொல்லுங்க, சொந்த பந்தக்கிட்ட சொல்லுங்க. யாரெல்லாம் வியாதியோடு பிரச்சனையோடு பிசாசுட்டு போராட்டத்தோடு பில்லி சூனியம் ஏவல் அப்படிலாம் குழந்தை இல்லாத, முக்கியமாக குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் திருமணமே நடக்கலை, வேலையே கிடைக்கல, குழந்தை இல்லை அப்படின்றவங்க யாராக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, நாளையில கூட்டிடுவாங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்கள் நம்ம வல்லம் கிராமத்தில் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்ததாமே நம்ம இது எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நான் சொன்னதும் சொல்ல மறந்தவைகள் எல்லாமே அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு என்று கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கணும், பலத்தை கொடுத்தது கர்த்தர் தான் செய்தார் என்று சாட்சிகளை கர்த்தரை ஏற்படுத்தும்படியாக அந்த 3 பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக நம்ம சபையார் அனைவரும் நம்ம ஜெபிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பு நல்ல தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். நாளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. விசேஷமா இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ராஜா அண்ணக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நுரையீரல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற அந்த மகன் மேல ஒரு தேவ வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரம் இப்பொழுதே மகனை தொடுவதாக. எந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தே பார்ட்ஸ் எல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறதோ, எந்த உறுப்பெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறதோ, இப்பொழுதே அந்த உறுப்புல ஒரு வல்லமை புறப்பட்டு செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகளை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே ஒரு சான்ஸ் ஆண்டவரே மகனுக்காக நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஒருவரும் கெட்டு போவது உமக்கு சித்தம் இல்லை ஏசப்பா. ஆண்டவரே மகனை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பலவீனப்படுத்துகிற எல்லா பலவீனத்தின் கட்டுகள் இப்பொழுது நிர்மலமாவதாக. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், மனைவியை ஆசீர்வதிங்க.
ஆண்டவரே அப்பா சமாதானத்தை தாங்க, ஆண்டவரே பலத்தை தாங்க, ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே அப்பா தைரியத்தை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே அந்த மருத்துவமனையில் ஆண்டவரே அப்பா சோத்திர டாக்டர்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நீர் கேட்டிருக்கிறீர். ஆவியானவர் தாமே இவைகளை மாற்றி ஆண்டவரே அப்பா சோத்திரங்கத்தை உயிர் கொடுத்து ஆண்டவரே அப்பா சோத்திரங்கத்தா உடைய சன்னதிக்கு நேராய் சாட்சி சொல்லுகிற ஒரு மகனாய் கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பரிபூர்ண சுகம், பலன், ஆரோக்கியம், ஜீவன் அந்த மகன் மேல இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நுரையீரல் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே எந்த நுரையீரல் ஆண்டவரே அப்பா சேதம் அடைந்தது என்று சொன்னார்களோ அதே நுரையீரலை கர்த்தர் நாளிலே நீர் பலப்படுத்தும்படி ஆயிடுச்சு. இந்த குடியை விட்டு வெளியேற கர்த்தர் ஆண்டவர் இந்த ஒரு வாய்ப்பை நீர் கொடுக்கும்படி ஆயிடுச்சு ஜெபிக்கிறோம். அப்பா சூத்திரம் கர்த்தா விசேஷமாய் பிரகாசனாக்காய் ஜெபிக்கிறோம். மகன் இப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே பிபி அதிகமா இருக்கு என்று சொன்னாங்கப்பா. இயேசுவின் நாமத்தின எல்லா ஆண்டவரே பிபியை நீர் கண்ட்ரோல் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சோத்திர படுத்த படுக்கையா இருக்கிற அந்த மகனே இயேசுவின் நாமத்துல எழுந்து நடக்க நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே மகனை தொட்டு சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே அப்பா புதிய பலன், புதிய ஆரோக்கியம், ஜீவன் மகன் மேல உண்டாகும்படி ஆயிடுச்சு. குடும்பத்துல சமாதானத்தை தாங்கப்பா. விசேஷமாய் ஆண்டவரே பிரதாப்புக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடல் பிரச்சனையாய் ஆண்டவரே ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிற அந்த மகனுக்கும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றுங்க. புதிய பலன் மகன் ஆண்டவரே அப்பா உடலில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இவங்கெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறதோ ஏசப்பா இந்த நாளில் எல்லா பலவீனத்தின் கட்டிகளை உடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிரதாப்பி உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா உடைய அறிகிற அறிவை மகனுக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 3 பேரையும் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வீட்டிற்கு கடந்து வர உதவி செய்கிறாங்க. கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிரிவு. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டுவிட கரங்களை தட்டி சோத்தரிக்கலாம். சோத்ராம் 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 சோத்ரம். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க 3 பேருக்காக. இந்த வெள்ளத்துல யார் உடம்பு சரியாமல் இருந்தாலும் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய ஜெபங்கள் அவங்களுக்கு தேவையா இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் கர்த்தர் என்ன பண்ணிட்டோம், நல்ல சுகத்தையும் பலத்தையும் அவர் கொடுப்பாராக. ஆனால் படுத்த படிக்கையா இருக்கிறாங்க, எழுந்து நடக்க முடியாமல் இருக்காங்க. கர்த்தர் நல்ல பலத்தை கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த மாசத்துல 2ஆம் தேதி, அடுத்த மாசம் 2ஆம் தேதி இப்பயே சொல்லிடுறோம். அப்பயே சொன்னதான் கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல்லாத்துக்கும் ஆயத்தமா. அடுத்த மாதம் 2ஆம் தேதி அமாவாசை பிரேயர். காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. எல்லா ஷிப்கார்டு எல்லா கம்பெனியும் அன்றைக்கினா அது லீவ். ஏன் அன்றைக்கி டாஸ்மார்க் கடையே லீவு தான். ஏன்னா காந்தி ஜெயந்தி, காந்தி பிறந்த தினத்தன்று அமாவாசை நாளாக இருக்கிறதுனால நம்ம விசேஷமாக பெங்களூர்லேருந்து வராங்க, தேவ ஊழியர்கள் வராங்க. ஒரு 4-5 பேர் வருவாங்க. இப்போத்துல நீங்கள் ஆரம்பிக்கணும் ஆத்துமாக்களை கொண்டு வர்றது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்மளுக்கு மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாது. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்காங்களோ, பிசாசு கட்டுலுக்குறாங்களோ, அது யாரெல்லாம் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ண இந்த இடத்துல அன்றைக்கி கொண்டு வரணும். அன்றைக்கி டைமிங் நான் காலையில் வைக்கலாம். அன்றைக்கி லீவாக இருக்கிறது நைட் டைம் ஆகிடும், யாரும் வர மாட்டாங்க. நான் வெளியூரில் நான் காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் அப்படி எக்ஸெட்ரா அவங்களுக்கு பண்ணுற ப்ரேயர் விதம் 4 மணி கூட முடியட்டுமே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லையா. ஜெபிக்கணும். நாளையில இதற்கு எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு அந்த வரவங்களுக்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம கிராமத்துக்கு பார்த்தோன்னாவே ரொம்ப தடையாகுதுன்ட்டு. எல்லா தடையும் கர்த்தர் என்ன பண்ணணும், உடைக்கணும். உடைச்சி வருகிற அமாவாசை அன்று யாரும் எங்கேயும் போயிடாதீங்க. லீவு நாள், சின்ன பிள்ளைங்க நதியா ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிகிட்டு வாங்க, வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு நம்ம காலையில் தான், காலையில் 10 மணிக்கு, காலை 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே நடத்திட்டே போகணும். 1 மணிக்குள்ளே நம்ம முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் ஜோம் பண்ணுறவங்க ஜோம் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. அப்போ கிராமத்தில் கிராம ரட்சிப்புக்குள்ளே வரணும். முக்கியமாக இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எந்த வியாதியில் இருந்தாலும், வெளியே எந்த கட்டுகள் இருந்தாலும், பிசாசு பிடியில் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும், விடுதலை ஆகணும். இந்த கிராம விடுதலை ஆகணும். அதுதான் நம்மளுடைய ஒரு நோக்கம். விடுதலை ஆகும்படியாக, ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் நடத்தும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். ஒரு விசை கூட அதுக்காக நாம் முழங்கால் படியிட்டு ஆமென் ஒரு மனத்தோடு ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
அப்பா அம்மை நன்றியுள்ளத்தோடு சோதரிக்கிற ஆண்டவரே அப்பா, வருகிற மாதத்தில் ஆண்டவரே அப்பா 2ஆம் தேதி இப்படி கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா. சோத்திரம் கர்த்தாவே, இந்த நாளில் நடக்கிற கூட்டத்தை இப்படி கரத்தில் அப்பா ஒப்பு கொடுக்குற விடுதலை கூட்டத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வருகிற எந்த ஆண்டவரே அப்பா பிள்ளைகளாக இருந்தாலும் தடையில்லாமல் கர்த்தர் நீர் கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம். வருகிற ஊழியக்காரர் இப்படி கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. வல்லமையாய் இந்த இடத்துல பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே அப்பா. எந்த ஒரு தடையும் வராதபடிக்கு ஆண்டவரே, பிசாசானவன் எந்த ஒரு ஆண்டவரே சதி திட்டங்களும் தீட்டாதபடிக்கு எல்லா தடைகள் கர்த்தர் உடைத்து ஆண்டவரே, எல்லா பலவானிகளை கர்த்தர் முந்தி நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நாளில ஆண்டவரே எங்கள் கிராமத்துக்காக நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தொடர்ந்து இதுக்காக நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம், நல்ல பிறகு. ஆமென் ஆமென். அல்லேலூயா. போய் சொல்லுங்க, அக்கம் பக்கம் கிட்ட சொல்லுங்க, வீட்டார்கிட்ட சொல்லுங்க, சொந்த பந்தக்கிட்ட சொல்லுங்க. யாரெல்லாம் வியாதியோடு பிரச்சனையோடு பிசாசுட்டு போராட்டத்தோடு பில்லி சூனிய ஏவல் அப்படிலாம் குழந்தை இல்லாத, முக்கியமாக குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் திருமணமே நடக்கலை, வேலையே கிடைக்கல, குழந்தை இல்லை அப்படின்றவங்க யாராக இருந்தாலும் என்ன பண்ணுங்க, நாளையில கூட்டிடுவாங்க. கர்த்தர் ஒரு பெரிய காரியங்கள் நம்ம வல்லம் கிராமத்தில் செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்ததாமே நம்ம இது எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நான் சொன்னதும் சொல்ல மறந்தவைகள் எல்லாமே அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு என்று
எப்படியாச்சும் என் பையன் மனசு மாறி சர்ச்சுக்கு வராதான்ற ஒரு ஏக்கம் தான். அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, ஆண்டவருக்காக எல்லாமே இருக்கிறாங்க. அவங்க பையனோட குடும்பம் மாறும், சூழ்நிலைகள்லாம் மாறும். அவங்க குடும்பத்துக்காக நம்ம வச்சுக்கோங்க. நான் இயேசுவையே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ துதிக்கிற ஆண்டவர் விசேஷமான ஆண்டவர் நாங்கள் சந்தைக்காக பிள்ளைகளுக்காக கொடுத்த அதிகமாக நாங்கள் செபிக்கிறோம். அவங்களை ஆசிரியங்க சொல்றோம். பல்வேறு பிரயாசங்கள்லாம் இதை அறிந்திருக்கிறேன். குடும்பத்தை மாற்றுங்க, மகனை மாற்றுங்க, நல்ல ஒரு மகனாய் நீங்கள் கொடுங்கப்பா. எல்லா குடி மாற்றி குடியெல்லாம் மறந்து தாய் படிக்கிற ஒரு மகனாய் மாற்றுங்க. அப்படி கடந்த ஒரு மகன்